Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். முக்கியமாக க்ளீனிங் டிப்ஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ், கிச்சன் டூர், ஹோம் டூர், மிக்ஸி க்ளீனிங் டிப்ஸ், கேஸ் சேவிங் டிப்ஸ், இது போல் நிறைய நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நாம் சென்னாவை குறித்து தான் பார்க்க போகிறோம். நிறைய டைமில் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு ஊற வைக்க மறந்துடும். ஸோ காலையில் என்ன தான் நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சாலும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நமக்கு ஊறி இருக்கும். அதே சமயம் ரொம்ப நேரம் ஊற வைக்கிறதுக்கும் நமக்கு காலையில் டைம் இருக்காது. எல்லாருமே ரொம்ப அர்ஜென்ட்டாக சமைப்போம் காலையில். ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படி நம்ம கரெக்டாக வேக வச்சு எடுக்கிறதா இந்த டிப் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஊற வச்ச சென்னாவை நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட ஹாட் வாட்டரில் ஊற வச்சேன். அப்படி இருந்தும் இந்த லெவலுக்கு தான் ஊறி இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ தேவையானதுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே தேவையானதுக்கு உப்பும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஒரு பொருளை ஆட் பண்ணோம்னா சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும் சென்னா. இதில் நாம் பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு சின்ன துண்டு தேங்காவோட ஓடு தான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு நம்ம இதோட போட்டு வேக வச்சோம்னா சென்னா பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். ஒரு 4-5 விசில்லேயே சூப்பராக வெந்து வந்துடும். எப்படி நம்ம நைட் ஃபுல்லாக ஊற வச்சா நமக்கு வெந்து வருமோ அந்த ஸ்டேஜில் சாஃப்டாக சென்னா வெந்து வந்துடும். நான் ஒரு 5 விசில்ஸ் விட்டு இறக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதை நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்குது. ஒன்று ப்ரெஸ் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சா எப்படி வெந்து வருமோ அது போல். ஸோ இனிமேல் மறந்து போயிட்டா கூட கவலை இல்லை. நமக்கு சின்ன ஒரு தேங்காய் ஓடு இருந்தால் போதும். பொதுவாக இது வந்து நம்ம மட்டனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பட் இன்றைக்கி சென்னாக்கு யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு தான் நான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் சுண்டல் செய்யறதுக்காக தான் இப்படி வேக வச்சு எடுத்தேன். சூப்பராக சுண்டலும் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 2ல் நாம் செய்கிற தவிர எப்படி கரெக்ட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் சாதம் வச்சோம்னா காலையில் டைமில் மற்ற வேலை செய்யும் போதோ வெஜிடபிள் நறுக்கும் போதோ இதை மறந்து போயிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நானும் அப்படி தான் அதிக நேரம் விட்டுட்டேன். ஸோ பாருங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் நல்லா மாவு போல் ஆகிடுச்சு சாதம். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெந்து வந்துடுச்சு. ஆனால் இன்றைக்கி நான் லெமன் ரைஸ் செய்யணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் உதிரியாக இருந்தால் நமக்கு டேஸ்ட் இருக்கும். இதுக்கு என்ன செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது போல் சாதம் வடித்து விட்ட பிறகு அது மேலே இது போல் நீங்கள் தண்ணி கொஞ்சம் விட்டிங்கன்னா, அதான் நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டேன். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி சாதம் நல்லா குழஞ்சிடுச்சு. இன்னும் நம்ம வடித்து விட்ட பிறகு பொதுவாகவே ஸ்டீல் பாத்திரத்தில் நமக்கு நிறைய ஹீட் இருக்கும். அந்த சூட்டுனால திரும்ப அதிகமாக வெந்து நமக்கு மாவு போல சாதம் ரொம்ப குழஞ்சிரும். ஸோ மிக்சர் ரைஸ் நம்ம லெமன் ரைஸோ இல்லை கோகனட் ரைஸோ எது பண்ணாலும் நமக்கு சரியாக வராது, டேஸ்ட்டே இருக்காது, குழஞ்சி போய். அதனால் இது போல் நீங்கள் தண்ணி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு அதில் ஊற்றுனீங்கன்னா அந்த பாத்திரத்து மேலே ஊற்றும் அந்த ஹீட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா குறைஞ்சிரும். ஸோ சாதம் மேலே குழையாமல் உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லை இந்த டிப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது போல் ஒரு துணி எடுத்து நல்லா நனைச்சி அது மேலே இப்படி போட்டு விட்டிங்கன்னா அதனால உங்களுக்கு ஹீட் நல்லா அப்சர்வ் ஆகி அந்த பாத்திரத்தில் இருக்க ஹீட் வந்து குறைஞ்சிரும். ஸோ சாதம் மேலே உங்களுக்கு குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கன்னா இதே சாதத்தை வடித்து எடுத்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ சாதம் நல்லா தண்ணி வடிஞ்சிச்சு. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. அதாவது நம்ம மிக்சர் ரைஸ் செய்கிற அளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப குழஞ்சி போகாமல். நான் வடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஐயோ ரொம்ப குழஞ்சி போச்சு, மிக்சர் ரைஸ் செய்ய முடியும்னு நினச்சேன். பட் இந்த ஐடியா வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இதில் ஒரு சாதம் கூட எடுத்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ரெக்கவர் ஆகிருக்குன்னு. ஏன்னா வடிக்கிறதுக்கு முன்னாடி நான் காட்டினேன் ரொம்பவும் மாவாயிடுச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக இருக்குது. ஒரு பிளேட்டில் கூட போட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக விழுது. ஸோ நீங்களும் என்னைக்காச்சும் மறந்துட்டிங்கன்னா இந்த ஐடியாவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப்பில் நம்ம பார்த்தோம்னா சின்ன ஒரு ப்ரஷ் தான் ரெடி பண்ண போகிறோம். எப்போது நம்ம வீட்டில் தேங்காய் உரிக்கும் போது இந்த குடிமி பகுதியை சும்மா வீணாக தூக்கி போட்டுரும். அப்படி போடாமல் அதில் இருக்க இந்த நார் பகுதியை வந்து நம்ம இது போல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்படி க்ளீன் பண்ண பிறகு 2 பக்கமும் நம்ம லெவலாக சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஒரு ப்ரஷ் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா உட்டன் ஸ்பூன் தான். இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஏன்னா நம்ம ஐஸ்கிரீம் வாங்கும்போது நமக்கு இது நிறைய ஸ்பூன்ஸ் கிடைக்கும். இதில் தான் நம்ம பின்பகுதியில் இது போல் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு ப்ரஷ் போல் ரெடி பண்ணிட்டோம்.
ரப்பர் பேண்ட் வேண்டாம்னா நீங்கள் ஒரு சின்ன நூல் வச்சு கூட கட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ரப்பர் பேண்ட் தான் போட்டேன். எனது ரொம்ப மேல் பகுதியில் தான் போட்டிருக்கேன். ஸோ இது அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் இப்படியே கூட நம்ம ஆயில் அப்ளை பண்ண ப்ரஷ் போல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் இது மேலே ஒரு ஒயிட் கிளாத் கொஞ்சமாக கட் பண்ணி சுற்றி விட போகிறேன். ஏன்னா நம்ம தோசை செய்யும்போது இல்லை சப்பாத்தி செய்யும்போது தான் தோசைக்கல்ல நம்ம அந்த எண்ணெய் தடவுறதுக்காக சில டைம் கத்திரிக்காய் யூஸ் பண்ணுவோம், சில டைம் வெங்காயம் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணாமல் இதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம தேவையானப்போ யூஸ் பண்ணிட்டு இது ரொம்ப பழசாகிடுச்சுன்னா இதை கழட்டிட்டு வேறு கூட நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே தேங்காய் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த நாரும் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும் ஈஸியாகவே. இந்த துணியை நம்ம அப்போ மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அந்த தேங்காய் சுற்றியுமே கட் பண்ணி எடுத்து வச்சு இந்த ஒயிட் துணியை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அந்த துணியிலே சின்னதாக நூல் போல் தின்னாக நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது நமக்கு தோசை செய்யும்போது சப்பாத்தி செய்யும்போது தோசைக்கல்லில் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஆயில் கேனில் அப்படியே போட்டு வைக்காதீங்க, ஏன்னா எண்ணெயெல்லாம் அப்படியே இது உறிஞ்சிக்கும். ஸோ இதுக்குன்னு ஒரு சின்ன டம்ளரோ இல்லை வேஸ்ட்டான ஏதாவது பிளாஸ்டிக் டம்ளர் ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா தேவையானப்போ எண்ணெயில் நீங்கள் தொட்டு அப்படி நீங்கள் தோசைக்கல்லில் அப்ளை பண்ணிக்கலாம். சப்பாத்தி மேலே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அந்த நாரோ துணியோ உங்களுக்கு பழசாகிடுச்சுன்னா அதை கழட்டிட்டு நீங்கள் புதுசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி குறித்து தான். இப்போ தக்காளி விற்கிற விலைக்கு நாம் எல்லாருமே தக்காளியை குழம்புகளில் குறைச்சி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 தக்காளி போகிற இடத்துல ஒரு தக்காளி தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி நம்ம கட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணோம், அந்த ஜூஸ் கரெக்டாக இறங்காமல் நமக்கு அந்த டேஸ்ட்டும் அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ இது போல் தக்காளி நீங்கள் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு ஜூஸ் நல்லா இறங்கிடும். இது போல் தக்காளி அரைச்சி நம்ம ஆட் பண்ணும்போது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணால் கூட நமக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அதே சமயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதில் நமக்கு டைமும் சேவ் ஆகும், கேஸும் மிச்சமாகும். அதே போல் குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இத்தனை அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ தக்காளி விற்கிற விலைக்கு இந்த மாதிரி டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் புளிப்பு சாப்பிடுவீங்கன்னா லெமனோ இல்லை புளியோ இல்லை தயிரோ நீங்கள் ஆட் பண்ணி கூட இதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்க எல்லா டிப்ஸுமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.